அதிலே ஒன்றுதான் இந்த வீடு கட்டும் திட்டம், பிரதமரின் வீடு கட்டும் திட்டம். கடந்த முறை 54,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அதில் 32,400 கோடி மட்டுமே செலவழித்திருக்கிறது அரசு. சரிபாதியாக செலவை குறைத்து விட்டார்கள். 22,100 கோடி ரூபாய் செலவிடவில்லை. இதனால் இந்த பிரதமரின் வீடு கட்டும் திட்டம் முழுமையாக நிறைவடையவில்லை. ஆங்காங்கே தொடங்கிய பணிகள் அப்படியே கிடக்கின்றன. ஒதுக்கிய நிதியும் விரயமாகிறது, மக்களுக்கு வீடும் கிடைக்கவில்லை, இலக்கும் எட்டப்படவில்லை என்பது எவ்வளவு வேதனைக்குரியது என்பதை தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். ஒரு யூனிட்டுக்கு, அதாவது ஒரு வீடு கட்டுவதற்கு இந்திய ஒன்றிய அரசு 1,20,000 ரூபாய் தான் பொறுப்பேற்கிறது. 40% மாநில அரசு பொறுப்பு. அந்த வகையில் 70,000 ரூபாயும் கூடுதலாக 50,000 ரூபாயும் என 1,20,000 ரூபாய் மாநில அரசு தருகிறது. அத்துடன் மன்ரேகா திட்டத்தின்படி 100 நாள் வேலை திட்டத்தின்படி ஒரு 27,000 ரூபாய்க்கான பொறுப்பையும் மாநில அரசு ஏற்றுக்கொள்கிறது. 280 சதுர அடியிலே வீடு கட்டுவது என்கிற நிலையில் வெறும் 2,67,000 ரூபாயில எப்படி கட்டி முடிக்க முடியும் என்பதை தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவேதான் சொல்லுகிறேன், இது வெறும் பகட்டு உரை, ஏமாற்றம் அளிக்கும் உரை. ஒரு சதுர அடிக்கு குறைந்தது 2,000 ரூபாய் என்று எடுத்துக்கொண்டால் கூட 280 சதுர அடிக்கு குறைந்தது 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது. தமிழகத்திலே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கலைஞரின் கனவு திட்டம் என்கிற பெயரில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே வீடு கட்டி தரப்படுகிறது. மாநில அரசு அந்த பொறுப்பை ஏற்றிருக்கிறது. ஆகவே பிரதமரின் பெயரால் வீடு கட்டும் இந்த திட்டத்திற்கு குறைந்தது 5 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அதனை முழுமையாக கட்டி முடிப்பதற்குரிய அனைத்து பணிகளையும் கண்காணிக்க வேண்டும், ஆவண செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இது திட்டமிட்டு சிறுபான்மையினரின் கல்வியை அழித்தொழிக்கக்கூடிய, சிதைக்கக்கூடிய, அவர்களை இருட்டிலே தள்ளக்கூடிய ஒரு மோசமான சதி முயற்சி என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். குடியரசுத் தலைவர் உரை பாஜக அரசை பாராட்டுகிற வெறும் பகட்டுரையாகத்தான் இருக்கிறதே தவிர ஒரே முடித்துக் கொள்கிறேன். No, I have given you 2 minutes more than I have given you 2 minutes more than what is allotted to you. Thank you.